அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி பாட்னியோட ஸ்கோர் பூஸ்டர் சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ யூனிட் நம்பர் 1 ப்ரிப்பரேஷன் டிப்ஸ். ஸோ த்ரூ அவுட் இந்த சீரிஸ் உங்களுக்கு ஒரு யூனிட்டையும் எப்படி நம்ம ஈஸியாக படிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த சீரிஸோட யூனிட்டை நம்ம இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 1 யூஜிடிஆர்பி பாட்னி கன்சிடர் பண்ணினாலே நாலு முக்கியமான ஏரியாஸ் மட்டும்தான். அதாவது வைரஸ், பாக்டீரியா, ஃபைக்காலஜி அண்ட் மைக்காலஜி. ஃபைக்காலஜி இந்த சென்ஸ் ஆல்கியோட ஸ்டடீஸை பற்றி, மைக்காலஜி அப்படின்னா ஃபங்கையோட ஸ்டடீஸை பற்றி. ஸோ பேசிக்காகவே இந்த யூனிட்டும் சரி, அதில் 4 இம்பார்ட்டன்ட் ஏரியாவும் இந்த 4 விஷயம் தான். அண்ட் இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே நம்ம ஒரு யூனிட்டையும் அதுக்கு வெயிட்டேஜை பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்க போகிறோம். ஸோ இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான யூனிட் நம்ம வெரி ஹை வெயிட்டேஜ் யூனிட்னு சொல்லுவோம். அது கஷ்டம்னு மட்டும் இல்லாமல் அதுலேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸும் டிஆர்பி கேட்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹை வெயிட்டேஜ் யூனிட், அதுக்கப்புறம் மீடியம் வெயிட்டேஜ் அண்ட் லோ வெயிட்டேஜ். ஸோ இப்படி நம்ம 4 கேட்டகரியாக கொடுக்க போகிறோம். அதில் யூனிட் நம்பர் 1 நமக்கு ஹை வெயிட்டேஜ் யூனிட்டாக நமக்கு இருக்குது செகண்ட் கேட்டகரியில். ஸோ இந்த ஹை வெயிட்டேஜ் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் இதில் இருக்க கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு விஷயத்தை பொறுத்து தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் செகண்ட் கேட்டகரியில் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நம்ம எந்த ஒரு யூனிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த யூனிட் எதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த யூனிட் ஜஸ்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் லோயர் பிளான்ட் குரூப்ஸை பற்றி மட்டும்தான், அதாவது ஆல்கே அண்ட் பங்கை பற்றி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த யூனிட் நம்பர் 1 படிக்கும்போது என்ன ஆர்டரில் படித்தா எக்ஸாம் ஓரியன்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜென்ரல் கான்செப்ட்ஸ் படிக்கணும். ஒரு குரூப்போட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஒரு குரூப்லேருந்து இன்னொரு குரூப்புக்கு என்ன வேரியேஷன்ஸ் இருக்குன்னு, ஸோ அந்த மாதிரியான ஜென்ரல் கான்செப்ட்ஸ் படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அண்ட் தென் ஃபாலோட் பை ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கும் காமனாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்பீஷிஸ்க்கும் வேற ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதில் டிஆர்பி எதில் ரொம்ப அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அவங்களோட ஃபோக்கஸான ஏரியா எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பீஷிஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேரியேஷன் என்ன, ஸ்ட்ரக்சர்லையும் சரி ரீப்ரொடக்ஷன்லையும் சரி. ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அவ்வளோ கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் ஃபாலோட் பை த லைஃப் சைக்கிள். லைஃப் சைக்கிளுமே இதே மாதிரி தான், யூனிக்காக ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதையும் படிச்சுக்கோங்க. அண்ட் எதுலேயே ஒருத்தில் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவாக இருக்கும். அண்ட் தென் ஃபாலோட் பை எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். என்னதான் நமக்கு ஃபர்தராக நமக்கு பாட்னி, எக்கனாமிக் பாட்னி தனி ஒரு யூனிட்டாகவே இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போவே இந்த யூனிட் படிக்கும்போது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் படிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஏன் நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம இங்கே படிக்கும்போது டீட்டெயில்டாக அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே படிக்கிறதுனால எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எதனால அதுக்கு வந்துச்சுன்னு நம்ம படிக்கும்போது ரீசன்ஸோட படிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக நமக்கு புரியும். அதனால தான் இந்த யூனிட்டும் சரி, இதுக்கு அடுத்து வர செகண்ட் யூனிட்டும் சரி, அண்ட் தென் மார்ஃபாலஜி யூனிட்டும் சரி, இந்த 3 யூனிட்லையுமே நீங்கள் கான்செப்ட் படிக்கும்போது எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் சேர்ந்து படிச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெயினாக யூனிட் நம்பர் 1 அண்ட் யூனிட் நம்பர் 2 பொறுத்தளவு நம்ம ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே பண்ணுற முக்கியமான தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி ரொம்ப படிக்கிறது. அது யார் டிஸ்கவர் பண்ணா, யார் அது ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தா, எந்த வருஷம் கொடுத்தா அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த 4 விஷயத்து மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ரொம்பவே போதுமான விஷயமாக இருக்கும். அண்ட் இந்த யூனிட்டை பொறுத்தளவு எந்தெந்த ஏரியாலேருந்து கொஸ்டின்ஸ் அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜில் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி அது 20% உங்களுக்கு கன்சிடர் பண்ணப்படும். அண்ட் லைஃப் சைக்கிள் அண்ட் ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அண்ட் இருக்கிறதுல எதில் அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்திருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்டாக தான். ஸோ கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குரூப்பை மட்டும் படிக்கக்கூடாது. ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கு இருக்க வேரியேஷன்ஸ் என்ன, இல்லை ஒரே குரூப்பில் வேற கிளாஸ் இருக்கா, அந்த கிளாஸ்க்கு நடக்கிற டிஃபரன்சியேஷன்ஸ் என்ன, அண்ட் எல்லா குரூப்புக்கும் அண்ட் எல்லா கிளாஸ்க்கும் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம ஒரு பார்ட்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், எதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறது தான் இந்த ஸ்லைட்ஸ் இருக்கு. ஸோ இதில் வைரஸை மட்டும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்துடலாம். ஸோ வைரஸை பொறுத்தளவு அதோட ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பிளான்ட் வைரஸோட சிம்டம்ஸ். நம்ம இதை பிளான்ட் பேத்தாலஜி யூனிட்ல ரொம்ப டீட்டெயிலாக படிப்போம். பட் ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஸ்ட்ரக்சர் எல்லாமே படிக்கிறதுனால உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் சிம்டம்ஸ், காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் அண்ட் அதுக்கு ப்ரிவென்டிவ் மெசேஜ் எதாவது இருக்கான்னு 3மே சேர்த்து இதில் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபாலோட் பை ஜீனோம் ஆர்கனைசேஷன், லைக் நம்ம டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கா, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாக்டீரியாவோட ரெப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டிங்க. எதுலேருந்து அட்டாச்மெண்ட், பெனிட்ரேஷன், ரெப்ளிகேஷன், அசம்பிளி அண்ட் ரிலீஸ், இந்த எல்லா பார்ட் ஆஃப் த விஷயமே நம்ம பாக்டீரியா ஆஃப் ரெப்ளிகேஷனில் கவர் பண்ணி ஆகணும். ரொம்ப முக்கியமான விஷயம் டிஆர்பி பொறுத்தளவு. அண்ட் நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி 4 பார்ட்டுக்குமே எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம், அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாக்டீரியா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா செல்லோட ஸ்ட்ரக்சர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குரூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காமன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்பீஷிஸ்க்கும் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீஷிஸ் வேரியேஷன் வரைக்கும் நீங்கள் செல் ஸ்ட்ரக்சரில் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் செகண்டாக நீங்கள் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன் ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அண்ட் தென் ஸ்டெரிலைசேஷன் அண்ட் கல்ச்சர் டெக்னிக்ஸ், இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் பேஸ்டாக கொஸ்டின்ஸ் தான் வரும். எப்படி கேட்கலாம் அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட பாக்டீரியாவை நீங்கள் எந்த ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எராடிகேட் பண்ணுவீங்க, இல்லை எந்த மெத்தட் யூஸ் பண்ணி வளர்க்கலாம், எந்த கல்ச்சர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்தராக எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் தேர்ட்
பைக்காலஜி அதாவது ஆல்கியோட ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 குரூப்லையுமே நான் சொல்கிறேன், வைரஸ், பாக்டீரியா, ஆல்காலஜி அண்ட் தென் நம்ம மைக்காலஜி, இந்த 4லையுமே ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எதில் ரொம்ப முக்கியம்னா ஆல்கியோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் ஃப்ரிட்ஜோட கிளாசிஃபிகேஷன் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இருக்கிற எல்லா கிளாசிஃபிகேஷனும் ஃப்ரிட்ஜோட கிளாசிஃபிகேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு கிளாஸ்க்கும் எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். வேரியேஷன்ஸ் இருக்கா, சிமிலாரிட்டிஸ் இருக்கான்ற விஷயத்துக்கு மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுங்க. அண்ட் டேலஸ் ஆர்கனைசேஷனும் கண்டிப்பாக படிக்கணும், அதோட வேரியேஷனும் கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் லைஃப் சைக்கிளோட பேட்டர்ன்ஸை ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் என்ன வேரியேஷன் இருக்கு அண்ட் என்ன சிமிலாரிட்டிஸ்ன்றதை படிங்க, ஃபாலோட் பை தி எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் இதில் நிறைய லிஸ்ட் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுல. அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய 4 முக்கியமான ஆர்கனிசம்ஸ் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அனபீனா, ஸ்பைருலினா, கிளாமிடோமோனஸ் அண்ட் டயாட்டம்ஸ், இந்த 4 மேலே மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் படிச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனஸ் அப்படின்னு நமக்கு வந்து பார்க்கும்போது தெரியும், யூனிசெல்லார் ஃபார்ம். ஊடோகோனியம் அப்படின்னும் ஃபிலமெண்டஸ் ஃபார்ம். டைகாட்டம்ஸ் அப்படின்னும் போது டயாட்டம்ஸ் வந்து சிலிக்கா செல் வால் இருக்கும் அதுக்கு. அண்ட் ஸ்பைருலினான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ். அண்ட் தென் ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லா இடத்துலையுமே இதுதான் வந்து ஃபுட் சோர்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அனபீனா நாஸ்டாக்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் இப்படி தான் வந்து அனலைஸ் பண்ணி படிக்கணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் தான் மைக்காலஜி, அதாவது ஃபங்கையோட ஸ்டடீஸ். ஸோ இதுலையுமே ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் படிக்கணும். பட் ஆனால் ஆல்கே கம்பேர் பண்ணும்போது இதில் ஓரளவு நம்ம லைக் மேலோட்டமாக படித்தா போதுமான விஷயம். அண்ட் அலெக்சோஃபோலஸோட கிளாசிஃபிகேஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஃபாலோட் பை நியூட்ரிஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன், அண்ட் ஃபைனலாக எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் இதில் நீங்கள் ரெண்டு முக்கியமான விஷயம் படிக்கணும் அப்படின்னா ரைசோபஸ் அண்ட் தென் அகாரிகஸ் அண்ட் புக்கீனா அண்ட் செப்பஸ்போராக்கு நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக கொடுத்தாலே போதுமான விஷயமா இருக்கும். அண்ட் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இருந்து சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு யூனிட் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா மோஸ்டா டிஆர்பி கேட்கக்கூடிய விஷயம் எக்ஸாம்பிள் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எப்படி எக்ஸாம்பிள் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே இருக்கிறதுல வந்து எது யூனிசெல்லர் ஆல்கேன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா நம்ம கிளாமிடோமோனஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட கொடுத்துருக்கல வந்து எந்த ஃபங்கஸ் வந்து ஜைகோஸ்போஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு நம்பர் ஆப்ஷன். அதே மாதிரி எது வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த பாக்டீரியாவை நம்ம எந்த ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் மோஸ்டா நம்ம இங்கே எக்ஸாம் எழுதும்போது எதில் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரே குரூப்ல இருக்க ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்க வேரியேஷன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்சிஸ்ட் பண்றது அதே தான், எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி படிங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பீஷும் நடக்க வேரியேஷன்ஸை கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அண்ட் நீங்க இந்த யூனிட் ப்ரிப்பேர் பண்ணும்போது சைமல்டேனியஸா அதோட எக்ஸாம்பிள்ஸும் படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு யூனிட் ரொம்பவே ஒரு ஸ்கோரிங்கான யூனிட், கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் இந்த டிஆர்பிக்கு உங்களுக்கு நம்ம அகாடமியோட சப்போர்ட் தேவைப்படுன்னு நினைச்சிங்க அப்படின்னா பாட்னி சப்ஜெக்ட் உட்பட நம்ம மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அட்மிஷன் வேணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பரை கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். அண்ட் இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்தராக எல்லா யூனிட்டுக்குமே நமக்கு இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் கண்டிப்பாக அந்த யூஜிடிஆர் ப்ரிப்பரேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பாட்னிக்கு தேவைப்படும் நினைச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோட டைட்டில் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம அதை பற்றி வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். And all the very best. Thank you.